Black coffee. Black coffee சிம்பிளா இருக்கும், பார்க்க டார்க்கா இருக்கும், அத குடிச்சா பவர்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேரு அத ஜஸ்ட் மார்னிங் ரிச்சுவல்ஸ்க்கு குடிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஸ்மால் கப் Black coffee குடிக்கிறனால உங்க பிரெயின், உங்க ஹார்ட், ஈவன் வெயிட் லாஸ்க்கு கூட பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதுதான். நீங்க Black coffee சுகர் போடாம குடிச்சா உங்க பாடி வெயிட் மட்டும் குறையும்னு நினைக்காதீங்க. அதை விட பெருசா இத ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டிமுலன்ட் ஃபார் பிரெயின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு பெனிஃபிட் சொல்ல போனா உங்க சிஎன்எஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் சிமுலேட் செய்து ஃபோக்கஸ் செய்து ஷார்ப் செய்யும். அதே மாதிரி அலர்ட்னஸ்க்கு ஹெல்ப் செய்யும் அண்ட் கான்சென்ட்ரேஷன் பவரை ரொம்ப பூஸ்ட் செய்யும். சோ ஜர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன் செய்த ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னா, கெஃபைன் நம்ம பாடிக்கு மெட்டபாலிசம் ரேட்டை அப் டு 11% வரைக்கும் பூஸ்ட் செய்து ஃபேட் பர்ன் செய்ய ஹெல்ப் செய்யுமாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காஃபில சுத்தமா சுகர் இல்லாதனால பிளட் சுகரை ஸ்டெபிலைஸ் செய்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் செய்து டைப் 2 டயபெட்டிஸ் ரிஸ்க குறைச்சி ரொம்ப ஹெல்ப் செய்யுமாம். சோ 1 rupees காயின்ல எப்படி ஹெட் அண்ட் டேல் இருக்குமோ, அதே மாதிரி காஃபிலையும் நெகட்டிவ் சைடும் இருக்கு. நல்லது அப்படின்னு சொல்லி ஜக்கு அரைச்சி குடிச்சா ரெஸ்ட்லெஸ்னஸ், ஸ்லீப்லெஸ்னஸ், அதே மாதிரி இன்க்ரீஸ் ஹார்ட் பீட் கூட வரலாம். Black காஃபில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக் குளோரோஜெனிக் ஆசிட் அண்ட் பாலிஃபெனால்ஸ் இருக்கு. அது நேச்சுரலாவே இன்ஃப்ளமேஷன் வராம இருக்க ஃபைட் செய்யும், செல்ஸை ப்ரொடெக்ட் செய்யும், அதே மாதிரி ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வராம இருக்க ஹெல்ப் செய்யும். ஜர்னல் ஆஃப் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் செய்த ரிசர்ச் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 to 3 கப் Black காஃபி குடிச்சா ஹார்ட் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹார்ட்டை விட பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. எஸ்பெஷலி அல்சைமர் அண்ட் பார்க்கின்சன் டிசீஸ் வராம இருக்குமா. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, Black காஃபி ஒரு பெரிய கோல்டு வேல்யூ கொண்ட ஒரு ஃபுட். அத பேலன்ஸா யூஸ் செய்து இருந்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பேரு என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சைடுல இருந்து ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிச்சிட்டு இன்னொரு சைடுல இருந்து Black காஃபி குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பட் அது சுத்தமா இல்ல. இந்த ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு கேடுதான் விளைவிக்கும். அதனால Black காஃபியை எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. நன்றி.